அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் ஒரு பெண் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிரஸ்ட் பெயின் வருது, இது பிரஸ்ட் கேன்சரோட ஒரு அறிகுறியாங்கிறத கேட்டிருந்தாங்க. பட் பிரஸ்ட் பெயின் வேற, பிரஸ்ட் கேன்சருக்கான சிம்டம்ஸ் வேற. ஏன்னா இப்போ எல்லாருமே பிரஸ்ட் கேன்சரை பற்றி ஒரு பயம் இருக்குது. ஸோ பிரஸ்ட்டில் கேன்சர் தவிர மற்ற கட்டிகளும் உருவாகும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ பிரஸ்ட்டில் உண்டாகக்கூடிய வலிகள் எதனால் வருது, பிரஸ்ட்டில் கட்டிகள் எந்தெந்த மாதிரியான கட்டிகள் உருவாகலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். பிரஸ்ட் பெயின் அப்படிங்கிறது மாஸ்டாலஜியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது யூஸ்வலாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிரஸ்ட்டில் நல்ல ஒரு பெயின் இருக்கிறது, நடந்தால் கூட வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வலி ஹார்மோன் மாற்றங்களால் உண்டாகும். ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெண்ணோட உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாமே டவுன் ஆகிடும், அதனால் இந்த பெயின் வரலாம். ஸோ இது ரெண்டு மார்பகங்கள்லேயும் இருக்குது அப்படின்னா பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த சமயங்களில் ஹாட் வாட்டரை வச்சு நம்ம ஒரு ஒத்தரம் கொடுக்கறது, இல்லை பெயினை குறைக்கிறதுக்கு இஞ்சியோ மிளகோ அதே மாதிரி மஞ்சள் சேர்ந்த மாதிரி டீ எடுத்துக்கிறது, இதை ஃபாலோ பண்ணாலே அந்த வலிகள் நமக்கு குறைஞ்சிரும். பட் இது இல்லாமல் சில பேருக்கு மார்பகங்களில் கட்டிகள் உருவாகுது. இந்த கட்டிகளில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ மார்பகங்களில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது, அது அழுத்துனா மூவ் ஆகுது, அதை தொடும் பொழுது ஒரு ரப்பர் பாலை தொடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஃபைப்ரோ அடினோமாவாக இருக்கலாம். இது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளால் உருவாக்குது. எப்படி நம்மளுடைய யூட்ரஸில் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகுதோ அதே காரணங்களால தான் மார்பகங்கள்லேயும் இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகுது. ஸோ இது கேன்சர் கட்டிகள் கிடையாது. ஏன்னா இதில் வலியே இருக்காது, இது ரொம்ப சீக்கிரமாலாம் பெருசாகாது. ஆனால் அழுத்தும் பொழுது ஒரு ரப்பர் பாலை அழுத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும், மூவ் ஆகும். ஸோ இந்த அறிகுறிகள் இருக்குன்னா ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ரெண்டாவது ஃபைப்ரோசிஸ்டிக் பிரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்பகங்களில் கட்டிகள் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும், அழுத்தும் போது ஒரு வலியும் இருக்கும். ஸோ இது மெயினாக ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோனோட அளவு நம்ம உடம்புல அதிகமாகும் பொழுது இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ யாருக்கெல்லாம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஈஸியாக வரலாம். ஸோ அதே மாதிரி கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது, பரம்பரையாக அம்மாவுக்கோ பாட்டிக்கோ ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ நீங்கள் அழுத்தும் பொழுது ஒரு சின்ன வலியோடு மூவ் ஆகுது அப்படின்னா அதுதான் ஃபைப்ரோசிஸ்டிக் அடினோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி சிஸ்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மார்பகங்களில் கட்டி உருவாகும், அதை அழுத்தும் பொழுது ஒரு திராட்சை பழத்தை அழுத்தினா எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குமோ, அதாவது உள்ள நீர் நிரம்பிய ஒரு கட்டியை தான் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மார்பகங்களில் உண்டாகக்கூடிய சிஸ்டிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அழுத்தும் பொழுது நமக்கு ஒரு திராட்சை பழத்தை அழுத்துறது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இந்த மாதிரி கட்டிகள் இருக்குன்னா இதுவும் ஹார்மோன் ரிலேட்டடான ஒரு விஷயம். சில பேருக்கு செரிமான கோளாறுகளோட இந்த பிரச்சனைகளும் இருக்கும். இல்லை ப்ராப்பரான ஒரு உள்ளாடைகளை அணியலை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நாம் சில உணவு முறை மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். மிக முக்கியமாக காஃபி டீ அதிகமாக எடுத்துக்கிறது. இந்த காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைன் அப்படிங்கிறது மார்பகங்களில் கட்டிகள் உருவாகிறத அதிகப்படுத்துது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கு. ஸோ காஃபி டீ அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், செரிமானத்துக்கு மந்தமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. லேட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது, இல்லை எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட்றது, இந்த மாதிரி மந்தத்தன்மை உருவாகும் போது அதுவும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. அதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்கோ இல்லை பீரியட்ஸ் வரவழைக்கிறதுக்காக சில ஹார்மோன் வகையான மாத்திரைகளை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் இந்த மார்பக கட்டிகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு கட்டிகள் உருவாகக்கூடிய அளவு குறையும். அதே மாதிரி சூரிய வெளிச்சத்தில் நம்ம எக்ஸ்போஷர் ஆகிறது நல்லது. வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கட்டிகளோட அளவு பெருசாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சிகள் சொல்கிறது. ஸோ ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறதும் அவசியமான ஒன்று. இது இல்லாமல் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாஸ்டைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வரும். ஸோ இவங்களுக்கு நல்ல வலியோட மார்பகங்களில்
வந்து கட்டிகள் வந்து உருவாகி அங்கே சிவத்தலான ஒரு நிறமும் வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒரு நிலை வந்து இருக்குது அப்படின்னா நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ மார்பகங்களில் உண்டாகக்கூடிய எல்லா கட்டிகளுமே கேன்சர் கட்டிகள் வந்து இல்லை. எந்தெந்த சமயத்தில் நம்ம பயப்படணும் அப்படின்னா, ஸோ மார்பகங்களில் கட்டி வலி இல்லாமல் வந்து இருக்குது, அதே சமயத்தில் மார்பக காம்புகளில் வந்து மாற்றம் இருக்குது, அதே மாதிரி மார்பகங்களில் வந்து ரத்த நிறத்துலேயோ இல்லை வந்து ஒரு வெள்ளை நிறத்துலேயோ வந்து உங்களுக்கு திரவம் வந்து வெளியே வர்றது, இது கூட மார்பக தோல் வந்து ஆரஞ்சு தோல் மாதிரி ஒரு சின்ன சின்ன பள்ளங்களோட வந்து இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது. அக்குள்ள நெறிக்கட்டுறது, இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவரை சந்தித்து ஆலோசனை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேன்சருக்கான அறிகுறிகள். பட் ஒவ்வொரு பெண்ணுமே மாதவிடாய் முடிஞ்ச அந்த வாரத்தில் ஒரு 2 நிமிஷமாவது சுய பரிசோதனை வந்து செஞ்சுக்க வேண்டியது அவசியம். அந்த சுய பரிசோதனையில் தான் நம்ம கட்டிகளை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த கட்டிகளை வந்து நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்கிறத வச்சு அது மார்பகங்களை உண்டாகக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டியா இல்லை சிஸ்டிக் சேஞ்சஸா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா மருத்துவர்கிட்டையும் ஒரு முறை வந்து நம்ம சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ மார்பக கட்டிகளுக்கு காஃபி, டீ வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மல்லிகைப்பூ, கருப்பட்டி சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ மல்லிகைப்பூக்கள் மார்பகங்கள் இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ ஒரு கைப்பிடி அளவு மல்லிகைப்பூ, அது கூட வந்து கருப்பட்டி சேர்த்து நீங்கள் டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கலர்ச்சிக்காய், மிளகு சேர்ந்த ஒரு பொடியை வந்து மோரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே மார்பக கட்டிகளை வந்து சரி செய்யக்கூடியது. ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸை குறைக்கிற மாதிரியான உணவு முறை மாற்றங்களையும் வந்து கொண்டு வர வேண்டியது அவசியம். ஸோ இன்னைக்கு மார்பக கட்டிகள்லாம் எதனால் உருவாகுது, முக்கியமாக எப்போ நம்ம வந்து அலாட்டாக வந்து டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.